Hi friends, hope you are doing great. This is Ajit Kumar. Welcome back to my channel English Tutorial Academy. In this video, we are going to learn very important concept in English. Today's topic, how to use shall. This concept is very important for English learners. ஷால் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இங்கிலீஷில். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து ரொம்ப பொலைட் கான்வர்சேஷனுக்கு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிறோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஷால் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். அதை பற்றி நம்ம எனக்கு வந்து டீப் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஷால் வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, சஜெக்ஷன் அல்லது வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் மற்றும் ஃப்யூச்சர், அதாவது வந்து நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின் பை யூஸிங் ஷால், அதாவது வந்து ஷாலை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறேன். அதாவது வந்து நாம் வெளியே போகலாமா? ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு பொலைட் கான்வர்சேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பனால் நான் வந்து கொஞ்சம் பொலைட்டாக கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவங்ககிட்ட நான் வந்து கேட்குறப்போ, நம்ம கொஞ்சம் வெளியே போகலாமான்னு கேட்குறேன். அவன் ஆன்சர் பண்ணுறான், நான் வெளியே போகலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதாவது வந்து மேலே இருக்கிறது வந்து கொஸ்டின், கீழே ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த வீடியோ. நம்ம கொஸ்டின் எப்படி பண்ணுறோம் ஷாலை வச்சு, அதுக்கு ஆன்சர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் வெளியே போகலாமா? ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணலாமா? ஓகேங்களா? சேம் அந்த மாதிரி பொலைட் கான்வர்சேஷனுக்கு நம்ம வந்து ஷால் வச்சு பேசும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நான் வந்து 2 விதமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்கிறது வந்து கொஸ்டின் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது ப்ளூ கலர் இருக்கிறது வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சரோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஷால் வச்சு ஒரு கொஸ்டின் எப்படி மேக் பண்ணுறதா இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ ஆனால் வந்து நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் ரெண்டுமே இருக்கும். அதாவது வந்து ஒரு கொஸ்டின் பண்ணிவிட்டு ஆன்சர் எப்படி பண்ணுறோம் அப்படின்ற ரெண்டுமே பார்க்க போகிறோம். அதனால் வந்து நம்ம 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷால் அப்படின்ற ரூட் வேர்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அடுத்தது வந்து வெர்ப். இது வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது ஆன்சர் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் போடணும், அடுத்து வந்து ஷால், நெக்ஸ்ட் வந்து V1. ஓகேங்களா? ஸோ புரியுதுன்னு நான் நம்புகிறேன். அதாவது வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒரு கொஷின் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ரூட் வேர்டு, ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டில் போடணும், அதுக்கடுத்து தான் வந்து சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் கொஸ்டின். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நாம் வெளியே போகலாமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம வந்து யாருக்கிட்ட கேட்குறோம். ஸோ அது வந்து பொலைட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஷால் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன். ஸோ இங்கேருந்து எனக்கு போர் அடிக்குது, நம்ம வந்து வெளியே போகலாமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து வெளியே போகலாமான்னு கேட்குறேன். அதோட இங்கிலீஷில் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷால் வி கோ அவுட் சைட், ஷால் வி கோ அவுட் சைட். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இதில் வந்து சப்ஜெக்ட் எதுன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நாம் அப்படின்றது தான் வந்து சப்ஜெக்ட், வெளியே அப்படின்றது வந்து அவுட் சைட், போகலாமா? ஓகேங்களா? ஸோ போகலாமா, அந்த போ அப்படின்றது தான் வந்து கோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இங்கே வந்து V1ன்றதுனால நம்ம வந்து கோ போடுறோம். ஷால் வி கோ அவுட் சைட், இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்? நாம் வெளியே போகலாம், வி ஷால் கோ அவுட் சைட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் உனக்கு உதவலாமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேட்பேன் பார்த்தீங்களா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கான்வர்சேஷன் வந்து பொலைட் கான்வர்சேஷன். இதே வந்து ஸ்ட்ரைட் கான்வர்சேஷன் அப்படின்னா அவங்க வந்து கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பொலைட்ன்றதுனால நம்ம ஷால் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஷால் ஐ ஹெல்ப் யூ, ஷால் ஐ ஹெல்ப் யூ. ஸோ அப்போ வந்து நான் உனக்கு உதவி பண்ணலாமான்னு கேட்குறோம். ஸோ அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன சொல்லுவாங்க? நீ எனக்கு உதவலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கேட்கும் பொழுது யூன்றது வந்து ஆப்ஜெக்டாக மாறும், இதே அவங்க சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டாக மாறும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம தான் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ எப்படி சொல்லலாம்? யூ ஷால் ஹெல்ப் மீ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ ஷால் ஹெல்ப் மீ. நம்ம எப்பவுமே வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எதுன்றதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ
ஒரு வேலையை செய்கிறது தான் வந்து சப்ஜெக்ட். அந்த வேலையை வந்து யார் மேலே செய்யப்படுதோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கொஷின் பண்ணுறப்போ யூ அப்படின்றது வந்து ஆப்ஜெக்டாக ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ 3வது சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நாம் கொஞ்சம் டீ குடிக்கலாமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு வேலையில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஒர்க் பண்ணின்னு இருப்போம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படும். அப்போ நம்ம என்ன கேட்போம்? நம்ம வந்து கொஞ்சம் டீ குடிக்கலாமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேட்போம் பார்த்தீங்களா? சரி, அந்த பர்சன் வந்து ஒரு நம்மளோட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாரானா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு பொலைட்டாக ஒரு கான்வர்சேஷன் வைக்கணும் அப்படின்னா அங்கே வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். ஷால் வி ட்ரிங்க் சம் டீ? ஷால் வி ட்ரிங்க் சம் டீ? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம டோனே வந்து அது கொஸ்டினாக மாறணும். இதே வந்து ஷால் வி ட்ரிங்க் சம் டீ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கொஞ்சம் அந்த லாஸ்ட் முடிகிற சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ராகம் இழுத்து சொன்னால் தான் அது வந்து கொஸ்டினாக தெரியும். ஸோ இதே வந்து ஆன்சர் எப்படி பண்ணுறாங்க? நாம் டீ குடிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கேட்குறோம், அவங்க வந்து சரி நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னா வி ஷால் ட்ரிங்க் சம் டீ, வி ஷால் ட்ரிங்க் சம் டீ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு கொஷின் பண்ணும்பொழுது ராகம் இழுத்து சொல்லணும், ஆன்சர் பண்ணும்போது ஷார்ட்டாக முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 4வது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் உங்களை பிறகு அழைக்கட்டுமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டுருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இப்போ கொஞ்சம் ஒரு வேலையில் எங்கேஜாக இருக்கேன். ஸோ நான் உனக்கு கொண்டாடும் போது உனக்கு கால் பண்ணட்டுமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் என்ன கொண்டாடும் போது உனக்கு கால் பண்ணட்டுமா? ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷால் ஐ கால் யூ லேட்டர்? ஷால் ஐ கால் யூ லேட்டர்? ஸோ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அந்த இடத்துல வந்து இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்சர் எப்படி வரும்? நீ எங்களை பிறகு அழைக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது எங்களை அப்படின்றது வந்து எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களைன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும் பொழுது நீ எங்களை பிறகு அழைக்கலாம். அது எப்படி சொல்லலாம்? யூ ஷால் கால் அஸ் லேட்டர். யூ ஷால் கால் அஸ் லேட்டர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதுன்னு நம்புகிறேன். கொஸ்டின் பண்ணும்பொழுது ராகம் இழுத்து சொல்லணும், ஆன்சர் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறோமா இல்லை வந்து ஆன்சர் சொல்கிறோமான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 5வது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நாம் வகுப்பை தொடங்கலாமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாம் வந்து கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இதை வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஷால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 99% வந்து சப்ஜெக்ட் வந்து ஐக்கும் விக்கும் மட்டும்தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து ஐக்கும் விக்கும் மட்டும்தான் ஷால் யூஸ் பண்ண முடியும். இது ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம டீச்சர் வந்து பசங்கக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அது எப்படி சொல்லலாம்? ஷால் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? ஷால் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? இது ஆன்சர் பண்ணுறாங்க. நாம் வகுப்பை ஆரம்பிக்கலாம். பசங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வி ஷால் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸால் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மாடல் வெர்ப் அப்படின்னா அது வந்து ஷால் மட்டும்தான். இது வந்து பொலைட் கான்வர்சேஷனுக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து இந்த வச்சு நம்ம ஷால் வச்சு கொஷின் பண்ணும்பொழுது அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பொலைட் கான்வர்சேஷனாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஸோ ஹோம்ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜன்னலை திறக்கட்டுமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஜன்னலை திறக்கட்டுமா? அதே வந்து நாம் உணவை ஆர்டர் செய்யலாமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து எதில் வந்து லாமா முடியுதோ அதுதான் நம்ம வந்து மெயின் வெர்பாக எடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கான்செப்ட்டு நான் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து இந்த கான்செப்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அண்டு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். நாம் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேசும்பொழுது ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரே ஒரு திங் நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எதனால் நான் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்கிறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணுறோம் இல்லை பேச போகிறோம் அப்படின்னா அதில் வந்து சப்ஜெக்ட் தனியாக பிரிக்கணும், வெர்பு தனியாக பிரிக்கணும். சப்ஜெக்ட் பிரிக்கும் பொழுது அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாடல் வெர்ப்ஸை வந்து நம்ம சப்ஜெக்ட் கூட சேர்த்துக்கணும். ஓகேங்களா? வெர்பு வந்து எப்போவுமே வந்து தனியாக தான் நிற்கும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து இங்கிலீஷில் வந்து 100% பர்ஃபெக்டாக பேச முடியும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? நாம் வெளியே போகலாமா? ஓகேங்களா? நாம் அப்படின்றது சப்ஜெக்ட், வெளியேன்றது அவுட் சைட், போகலாமான்றது வந்து வெர்ப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நம்மளோட டிப் நான் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டை தனியாக பிரிக்கணும். சப்ஜெக்ட் பிரிக்கும் பொழுது சப்ஜெக்ட் கூடவே வந்து அந்த மாடல் வெர்ப் சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷால் வி கோ அவுட் சைட். ஓகேங்களா? ஸோ அப்போ சப்ஜெக்ட்க்கும் வெர்புக்கும் சென்டராக வந்து நான் வந்து ஸ்பேஸ் விடுறேன். அதை நோட் பண்ணாவே போதும், நம்ம ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும். ஷால் வி கோ அவுட் சைட்? ஷால் வி கோ அவுட் சைட்? இதே வந்து ஆன்சர் எப்படி வரும்?
we shall go outside. ஓகேங்களா, we shall go outside. அப்போது we shall அது வரையும் நான் சொல்லிவிட்டு நடுவில் ஸ்பேஸ் விட்டுது, அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொஸ்டின் சொல்லும் பொழுது ஷால் வி கோ அவுட் சைட், அந்த சப்ஜெக்ட்க்கு அப்புறம் நான் வந்து சின்ன டைம் டியூரேஷன் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து மறக்கவும் மறக்காது. அதாவது வந்து நான் ஸ்டாப்பபுளாக வந்து நம்மளால் பேச முடியும். இதே ஆன்சர் எப்படி சொல்லலாம்? வி ஷால் கோ அவுட் சைட். ஓகேங்களா, வி ஷால் கோ அவுட் சைட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக வேணும் அப்படின்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார்